பைத்தம்பருப்பு உருண்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப்பு பைத்தம்பருப்பு, உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி, ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறம் 1 கப்பு சுகரு, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நெய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பைத்தம்பருப்பை போய் நான் வறுத்துட்டு வந்துடுறேன். இதை நல்லா பொன்னிறமாக ஆன வரைக்கும் வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட எடுத்து வச்ச 1 கப்பு சுகர் போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச ஒரு சிட்டிகை உப்பு. மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. இப்போ முந்திரி போட்டு மாவை எடுத்து கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கை பொறுக்கிற சூட்டில் கொஞ்சம் இதுமாரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா ரவுண்டு வந்துடும். இந்த அளவுக்கு வந்திருக்கு. சுவையான டேஸ்டியான பைத்த மாவு உருண்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.